டான் பாஸ்கோ பாலிடெக்னிக் காலேஜ் சென்னை 2023 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. 2 மற்றும் 3 வருட டிப்ளமோ தொழிற்கல்வி ஆண்கள் பெண்கள் இரு பாலருக்கும் பயிற்சி அளிக்கப்படும். டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏசி இன்ஜினியரிங், டிப்ளமோ இன் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் போன்ற சிறப்பு பிரிவுகளில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. 100% வேலை வாய்ப்பு வாங்கி தரும் கல்வி நிறுவனம். For more details log into www.dbtechcampus.ac.in. Contact 93852-01341 8148357208. ஸ்டாலின் தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்று 2 ஆண்டுகள் நிறைவு பெற்ற நிலையில் சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள பேரறிஞர் அண்ணா மற்றும் கருணாநிதி நினைவிடங்களில் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனங்களை பற்றி இம்மளவும் கவலைப்படவில்லை என கூறினார். +2 பொதுத் தேர்வு முடிவுகளை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலக வளாகத்தில் நாளை காலை 9:30 மணிக்கு வெளியிட்டுள்ளார். வருகிற 10ஆம் தேதி கர்நாடக சட்டசபை தேர்தல் நடக்கிறது. வாக்குப்பதிவு தொடங்குவதற்கு 48 மணி நேரத்திற்கு முன்பு, அதாவது 8ஆம் தேதி மாலை 6 மணி முதல் 10ஆம் தேதி மாலை 6:30 மணி வரை கருத்து கணிப்புகளை வெளியிட தடை விதிக்கப்படுகிறது. கருத்து கணிப்பு தொடர்பாக வீடியோ, விவாதம், உரையாடல் ஆகியவற்றை டிவி சேனல்கள், ஊடகங்கள், ஆன்லைன் சேனல்கள், சமூக வலைதளங்களில் வெளியிடக்கூடாது என தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. நீட் தேர்வு நாடு முழுவதும் 499 நகரங்களில் நடைபெற உள்ளது. இது தொடர்பான முன்னறிவிப்பு அனைத்து மாணவ மாணவியருக்கும் இணையதளம் மூலம் தேசிய தேர்வு முகமை அறிவித்திருந்தது. இன்று மதியம் 2 மணி முதல் மாலை 5:20 மணி வரை தேர்வு நடைபெறுகிறது. காலிஸ்தான் கமாண்டோ படை பஞ்ச்வார் குழுவின் தலைவர் பஞ்ச்வார் பூங்காவில் தனது பாதுகாவலருடன் நடைபயிற்சி மேற்கொண்டிருந்த போது மோட்டார் பைக்கில் வந்த ஆசாமிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பஞ்ச்வார் சிகிச்சை பலனின்றி இறந்ததாக பாகிஸ்தானின் பஞ்சாப் காவல்துறையின் மூத்த அதிகாரி தெரிவித்துள்ளார். ISI, ராணுவ உளவுத்துறை மற்றும் பயங்கரவாத எதிர்ப்புத்துறை உள்ளிட்ட பாகிஸ்தானின் புலனாய்வு அமைப்புகள் அந்த பகுதியை சுற்றி வளைத்து விசாரணை தொடங்கியுள்ளன. சென்னை சூப்பர் கிங்ஸ், டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகளுக்கு இடையிலான லீக் ஆட்டம் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள MA சிதம்பரம் ஸ்டேடியத்தில் வரும் 10ஆம் தேதி நடக்கிறது. வரும் 10ஆம் தேதி மாலை 7:30 மணிக்கு நடைபெறும் போட்டிக்கு நேரடியாகவும் ஆன்லைன் மூலமாகவும் டிக்கெட்டுகள் விற்பனை செய்யப்பட உள்ளதாக சென்னை அணி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அதன்படி இந்த ஆட்டத்திற்கான டிக்கெட் விற்பனை சேப்பாக்கத்தில் நாளை காலை 9:30 மணிக்கு தொடங்குகிறது.